ஹே காய்ஸ், ஸோ நம்ம இன்னும் எங்கே இருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னா நுங்கம்பாக்கத்தில் இருக்கிற வல்லோக்கோட்டை தான் வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வல்லோக்கோட்டத்தை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வந்திருக்கிறேன். அந்த பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே என்ன இருக்குது, அது எப்படி இருக்குன்றதை ஸோ நீங்களும் என்ன பண்ணுங்கள், என் கூட சேர்ந்து லைவாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ காய்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம உள்ளே போய்கிட்டு இருக்கோம். ஸோ வாங்க உள்ளே போகலாம். ஸோ பார்த்திங்க அப்படின்னா இங்கே அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. ஆக்சுவலி பார்த்திங்க அப்படின்னா உள்ளே என்ட்ரான உடனே ஒரு பெரிய ஃபவுண்டைன் இருக்குது. ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஃபவுண்டைன் ஷோ நடத்துகிறாங்க. ஸோ மேபி இன்றைக்கி ஃபவுண்டைன் ஷோ இருக்குமான்னு தெரில. ஸோ பார்க்கலாம். ஸோ இங்கே என்ன இருக்குது, எப்படி இருக்குன்றது அப்படியே என்ன பண்ணுங்கள் பாருங்கள். ஹே காய்ஸ், ஸோ ஆக்சுவலி பார்த்திங்க அப்படின்னா இங்கே ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ பார்க்குறதுக்கு ஸோ நீங்கள் எப்படி இந்த வியூ பார்க்கலாம் தெரியும் உங்களுக்கு. ஸோ ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அந்த பார்த்திங்க அப்படின்னா ஸோ புதுசாக ரெனோவேட் பண்ணதுக்கப்புறம் உண்மையாகவே பயங்கரமாக இருக்குன்னு தான் சொல்லணும். ஆக்சுவலி இந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா 1976 கட்டப்பட்ட இந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா ஸோ ரொம்ப வருஷம் கழித்து ஸோ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டால் பார்த்திங்க அப்படின்னா 80 கோடி செலவில் பார்த்திங்கன்னா இந்த இடம் என்ன பண்ணுறாங்க, புதுசாக ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க சொல்லணும். ஸோ நீங்களே அந்த வியூ பார்க்க முடியும். ஸோ சுற்றி பார்த்திங்க அப்படின்னா செம்மையாக இருக்குது. அந்த பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வரீங்க ஒரு 2 hours 3 hours பார்த்திங்க அப்படின்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு பர்ஃபெக்டான பிளேஸ்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள், விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ வாங்க அப்படின்னு அப்படின்னா நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஸோ இங்கே சென்டரில் பார்த்திங்க அப்படின்னா திருவள்ளுவர் ட்ராயிங்கும் பார்த்தீங்கன்னா பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அப்படியே பார்க்க முடியும். வாங்க நம்ம அப்படியே போயிட்டு என்ன பண்ணுவோம், அந்த தேருக்கு போகலாம். ஸோ தேராண்ட போயிட்டு உள்ளே பார்த்திங்க அப்படின்னா திருவள்ளுவருடைய சிலையும் பார்த்திங்க அப்படின்னா இங்கே வச்சுருக்காங்க. ஸோ நம்ம அதையும் என்ன பண்ணுவோம், போயிட்டு உள்ளே போய் பார்க்கலாம்.
ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த வள்ளுவர் கோட்டத்தோட ஹிஸ்ட்ரி அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இந்த எப்படி யார் கட்டினாங்க, ஸோ எப்போ எந்த ஆண்டில் கட்டப்பட்டதுன்றத ஒரு ஹிஸ்ட்ரி என்ன பண்ண நம்ம பார்த்துட்டு வந்துடும். ஸோ வாங்க பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போ நம்ம வள்ளுவர் கோட்டத்தோடைய வரலாறையும் அதனுடைய சிறப்பம்சத்தையும் பார்த்துடலாமா? வள்ளுவர் கோட்டம் பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் புகழ்பெற்ற ஔவையார், தத்துவ ஞானி திருவள்ளுவர் அவர்களுக்காக அமைக்கப்பட்ட நினைவு சின்னம் இந்த இடம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா திருவள்ளுவர் எழுதிய அறம், பொருள், இன்பம் இது உட்பட 1330 குறள் பார்த்தீங்கன்னா இங்கே அமைஞ்சிருக்கு. இந்த நினைவு சின்னம் பார்த்தீங்க அப்படின்னா 1975லேருந்து 1976 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா கட்டப்பட்டது. இது கட்டினது யார் அப்படின்னா முன்னாள் முதலமைச்சராக இருந்த கருணாநிதி அவர்களால் பார்த்தீங்கன்னா இது அமைக்கப்பட்டது. இந்த பகுதி பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில் நுங்கம்பாக்கத்தில் பழைய ஏரி மேலாக இந்த இடம் கட்டப்பட்டது. எப்பொழுது இந்த இடம் இலக்கிய பாரம்பரிய நினைவு சின்னமாக இந்த இடம் மாற்றப்பட்டிருக்கிறது. இந்த நினைவு சின்னத்தில் ஒரு பெரிய தேர் ஒன்றும் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த தேரை வடிவமைச்ச நபர் பார்த்தீங்க அப்படின்னா கணபதி ஸ்தபதி மூலமாக வடிவமைக்கப்பட்டது. இந்த ரதம் கிரானைட் கற்களாலும் 39 மீட்டர் உயரம் முக்கியமாக இருக்கிறது. மிகப்பெரிய திருவள்ளுவர் சிலையும் இதன் உள்ளே இருக்கிறது. சுமார் 3000 கிரானைட் கற்களை பயன்படுத்தி என்ன பண்றாங்கன்னா இந்த இடத்தை உருவாக்கியிருக்காங்க. இது மட்டும் அல்லாமல் திருவள்ளுவருடைய 1330 குறள்களும் பார்த்தீங்க அப்படின்னா இங்க இருக்கிற கற்களில் பொதிக்கப்பட்டிருக்கிறது. நம்ம ஈஸியா படிக்கிற முறையிலும் பார்த்தீங்க அப்படின்னா இங்க அமைக்கப்பட்டிருக்கிறது. ஏசியாவில் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு ஆடிட்டோரியமும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கு ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. என்ன அப்படின்னா சுமார் 3500 முதல் 4000 பேர் அமரக்கூடிய வசதி உள்ள ஒரு ஆடிட்டோரியம் பார்த்தீங்கன்னா இங்க இருக்கிறது. இந்த தேர் பார்த்தீங்க அப்படின்னா எந்த விதமான சப்போர்ட்டும் இல்லாம நிக்கிறது இதனுடைய ஒரு சிறப்பம்சம்னு சொல்லலாம். இதை திறந்து வச்சது யார் அப்படின்னா 1976 ஏப்ரல் 15ஆம் தேதி இந்திய ஜனாதிபதியாக இருந்த பக்ருதீன் அலி அகமது அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. இப்பொழுது இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில ஒரு முக்கிய வரலாறு சின்னமாகவும் தமிழ் விழாக்கள்ல நிகழ்ச்சி நடைபெறும் மையமாகவும் இருக்கிறது. இன்றைக்கும் இந்த பகுதியை விசிட் பண்றதுக்காக பார்க்கறதுக்காக நிறைய பொதுமக்கள் வெளிநாட்டில் இருந்தும் இங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா பார்வையிடுறாங்க. இந்த வள்ளுவர் கோட்டம் பார்த்தீங்க அப்படின்னா தமிழரோட பெருமையும் பாரம்பரியத்தையும் சுட்டி காட்டுகிறது. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்து தமிழருடைய பண்பாடையும் ஸோ அது மட்டும் இல்லாமல் திருவள்ளுவருடைய ஸோ புகழை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ நம்மளை போல திருவள்ளுவர் பற்றி அறியாமல் இருக்கிறவங்களுக்கு ஸோ எடுத்து சொல்கிற விதமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடம் பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ வந்து திருவள்ளுவரோட சிலை அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா வந்து திருவள்ளுவருடைய வந்து புகழை போற்றி ஸோ அவர் வந்து அவருடைய திருக்குறளை வந்து மேன்மைப்படுத்தும்படியாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே நிறைய விஷயம் வச்சுருக்காங்க. ஸோ வந்து ரொம்ப வந்து பீஸ்ஃபுல்லாக தான் சொல்லலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸு அந்த பார்த்தீங்கன்னா வந்து சும்மா ஜஸ்ட் ஒரு விசிட் பண்ண பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வராங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் என்ன பண்ணுங்கள் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரொம்ப அழகான ஒரு காரிடாரும் பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. சுமார் வந்து ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு தெரியல, ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரொம்ப நீட்டாக அழகாக ஸோ சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க சொல்லணும். ரொம்ப நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. ஸோ அப்படியே நீங்களும் என்ன பண்ணுங்கள் என்னோட சேர்ந்து பாருங்கள்.
ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து முக்கியமான நேரத்துக்கு வந்துவிட்டோம். ஸோ என்ன அப்படின்னா வந்து ஃபவுண்டைன் ஷோ பார்க்க போகிறோம். ஸோ வாங்க போயிட்டு ஃபவுண்டைன் ஷோ பார்ப்போம். ஸோ நானுமே இப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறேன். எப்படி இருக்குன்னு தெரில. ஸோ வாங்க சேர்ந்து என் கூட சேர்ந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். இங்கே பார்த்திங்க அப்படின்னா வந்து ஃபவுண்டைன் ஷோ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ வந்து நீங்கள் குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டு வரீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். என்ன காய்ஸ், ஸோ ஃபவுண்டைன் ஷோ பார்த்தீங்களா? ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. வந்து இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அந்த திருவள்ளூர் தேரில் பார்த்திங்க அப்படின்னா வந்து லைட் ஷோ பண்ண போகிறாங்க. வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து என்ன பண்ணுறேன் பார்க்குறேன். ஸோ அதுவும் நம்ம படம் சேர்ந்து பார்ப்போம். ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழோட பெருமையும் திருவள்ளூருடைய பெருமையும் ஸோ வந்து அதோடைய ஹிஸ்டாரிக்கல் மூமெண்ட்டையும் பார்த்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா அந்த தேரில் பார்த்திங்க அப்படின்னா எல்இடியில் வந்து ஸ்க்ரீன் பண்ணுவாங்க. ஸோ அது எப்படி பண்ணுவாங்கன்னு தெரில, இல்லை மேபி லேசரில் பண்ணுறாங்க, எப்படி பண்ணான்னு தெரில. பட் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வாங்க நம்ம அதை போய் பார்ப்போம். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். ஸோ வாங்க அதுவும் சேர்ந்து பார்க்கலாம்.
ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த தேரில் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு எல்இடி ஸ்க்ரீன் மாதிரி பண்ணி ஸோ இந்த தமிழோட பெருமையை பற்றி சொல்ல போகிறாங்க. ஸோ வாங்க நம்ம சேர்ந்து பார்ப்போம். அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா இதை பார்க்குறதுக்கு நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா வந்திருக்கிறாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஷோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ கவுண்டவுன்லாம் போட்டாங்க. அந்தன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல, பட் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரியுன்னு தெரில, ஆனால் வந்து நீங்கள் ஒரு சேனலில் இருக்கீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வந்து என்ன பண்ணுங்கள், இந்த இடத்த வந்து விசிட் பண்ணி பாருங்கள். மனிதன் நாகரீகம் எனும் குடிலில் ஏறி வசிக்கத் தொடங்கும் முன் ஒலிகள் அலைகூவல்களாய் வடிவம் பெற துவங்கிய காலம் தொட்டு கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் முன் தோன்றிய மூத்த மொழி அன்னை தமிழ் மொழி. காலமெல்லாம் கடந்து நிற்கும் நம் தமிழ் மொழி உலகில் மிக பழமையான மொழி என்று கருதப்படுகிறது. மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியாக திகழ்ந்து தமிழரின் வரலாறு, வாழ்வியல், அறம், மாண்பு மற்றும் கலாச்சாரத்தின் அடையாளமாக விழுந்து வரும் அன்னை தமிழ் மொழியின் தொன்மையை, அதன் பண்பாடு, இலக்கியம், சிற்ப இன்றியமையாத பொதுமறையை இயற்றி தந்த தமிழ் தாயின் தலைமகன், வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்த தெய்வ புலவர் திருமகனார் திருவள்ளுவர். ஐயன் வள்ளுவனின் பிறந்த வருடம் தமிழக அரசால் கிமு 31 என்று வழங்கப்படுகின்றது. சென்னையின் மயிலாப்பூரில் வாழ்ந்ததாக கருதப்படும் இவர் காவிரி பாக்கத்தை ஒட்டி வாழ்ந்து வந்த மார்க் செயின் என்பவரது மகள் வாசுகியை மணமுடித்தார் என்றும் கூறப்படுகின்றது. தன்னை பற்றிய குறிப்புகள் மிக குறைவாகவே கிடைக்கப் பெற்றுள்ள போதிலும் தன் சொற்களால் தமிழ் கடத்தி சாதி மத வேதங்களை களைந்து மனிதத்தை உயர்த்தி பிடித்தவர். சங்க இலக்கியத்தில் 11 கீழ் கணக்கு நூல்களில் ஒன்றான திருக்குறளை தமிழ் மொழியின் தலைசிறந்த நீதி நூல்களில் ஒன்றென கூறலாம். 1.5 அடியில் 7 சொற்களில் மட்டுமே கொண்டு எழுதப்பட்டு ரத்தின சுருக்கமாக, அதே நேரத்தில் மிக ஆழமான கருத்துக்களை வெளிப்படுத்தும் நூலாக மிகச்சிறிய வார்த்தைகளில் மிகப்பெரிய தத்துவங்களை அடக்கியுள்ள நூலாக இருக்கும் திருக்குறள் இன்றும் அது வகுத்தளிக்கும் நெறிமுறைகளுக்காகவும் அது வழங்கக்கூடிய பகுத்தறிவிற்காகவும் தமிழர்கள் மட்டுமல்லாது பல்வேறு மக்களாலும் விரும்பி போற்றப்படுகிறது. அறம், பொருள், இன்பம் என்று 3 பிரிவுகளாக அமைய பெற்றுள்ள திருக்குறளில் முதல் பகுதியான அறம் எனும் பிரிவில் மனித ஒழுக்கத்திற்கு அடிப்படையான மெய்யியல் மற்றும் தத்துவார்த்த கோட்பாடுகள் நிறைந்துள்ளன. உதாரணத்திற்கு, காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞானத்தின் மானப் பெரிது எனும் குறள் ஒருவர் செய்யும் உதவி மிகச் சிறியதாக இருந்தாலும் அதை தக்க காலத்தில் செய்தால் அது இவ்வுலகை விட பெரியது என்று கூறுவதன் மூலம் நட்பின் மேன்மையையும் உதவி செய்வதன் முக்கியத்துவத்தையும் எடுத்துரைக்கிறது. அடுத்த பிரிவான பொருட்பாலில் வாழ்வுக்கு தேவையான பொருள் ஈட்டுதல், சுய மற்றும் சமூக முன்னேற்றத்திற்கான குறள்கள் இடம்பெற்றுள்ளன. உதாரணத்திற்கு, கற்க கசடர கற்பவை கற்றபின்
நிற்க அதற்கு தக எனும் குறளில் கல்வியின் முக்கியத்துவம் கல்லாம் இடம்பெற்றுள்ளது. 3ஆம் பிரிவான இன்பத்து பாலில் இல்வாழ்க்கைக்கு தேவையான அகக்கூறுகள் இடம்பெற்றுள்ளன. உதாரணத்திற்கு எவ்விடை நட்பு எனும் பொருள் உடலும் உயிரும் பிரியாமல் ஒன்றாக இருப்பது போல இல்லற வாழ்க்கையில் இருப்போர் காதலின் சிறப்பையும் இல்வாழ்வின் மேன்மையையும் உணர்த்துகிறது. ஏறத்தாழ 60க்கும் மேலான உலகின் பல்வேறு மொழிகளுக்கு மொழிபெயர்க்கப்பட்ட திருக்குறள் உலகெங்கும் அதிக அளவில் மொழிபெயர்க்கப்பட்ட சமயம் சாரா நூல்களில் ஒன்றாக திகழ்கிறது. திருக்குறளின் இலக்கிய வடிவமும் பொருளடக்கமும் அதன் செம்மொழி தன்மையை வெளிப்படுத்துவதுடன் உலக இலக்கியத்தின் ஒரு மாபெரும் ஆவணமாகவும் விளங்கி தமிழின் தொன்மையையும் தமிழர்களின் பெருமையையும் இப்புவியெல்லாம் கொண்டு சேர்த்துள்ளது. வள்ளுவருக்கும் அவருடைய குறளுக்கும் பெருமை சேர்க்கும் வண்ணம் அன்றைய தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்த முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் மு. கருணாநிதி அவர்கள் திருக்குறளுக்கு உரை எழுதியது மட்டுமல்லாமல் பேருந்துகளில் திருக்குறள், பள்ளி பாடங்களில் திருக்குறள், திருக்குறள் கவியரங்கம், திருக்குறள் ஆய்வு என எளிய மனிதருக்கும் வள்ளுவரை கொண்டு சேர்த்தார். அவரது புகழை நிலைநாட்டும் விதமாக 1975 தொடங்கி பல இன்னல்களுக்கு பின்னர் 2000ஆம் ஆண்டு குமரி முனையில் 133 அடி உயரமுள்ள திருவள்ளுவர் கற்சிலையை திறந்து வைத்தார். இதைத் தொடர்ந்து குமரியில் உள்ள திருவள்ளுவர் சிலையின் வெள்ளி விழாவை முன்னிட்டு விவேகானந்தர் பாறை, வள்ளுவர் சிலை இவ்விரண்டையும் இணைக்கும் விதம் சுமார் 250 அடி நீளமுள்ள கண்ணாடி பாலம் தமிழக முதல்வர் மு. திருவள்ளுவரின் முக்கியமான நினைவு சின்னங்களில் ஒன்றான சென்னை நுங்கம்பாக்கத்தில் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் மு. கருணாநிதி அவர்களது நேரடி கண்காணிப்பில் 5 ஏக்கர் பரப்பளவில் தோரணவாயில், அரங்க மண்டபம், கருங்கல் தேர், தேர் கோபுரம் என மிக விமர்சையாக வள்ளுவர் கோட்டம் 1976ஆம் ஆண்டில் உருவாக்கப்பட்டது. தமிழர்களின் பாரம்பரிய கட்டிடக்கலைகளின் அடிப்படையில் அமைக்கப்பட்டுள்ள வள்ளுவர் கோட்டம் வள்ளுவருக்கு புகழ் சேர்க்கும் இடமாகவும் தமிழ் மொழி சார்ந்த பல பண்பாட்டு நிகழ்வுகள் நடைபெறும் இடமாகவும் திகழ்கிறது. ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கோ அல்லது ஒரு குறிப்பிட்ட இனத்திற்கோ என்றில்லாமல் யாதும் ஊரே என எல்லா நாட்டவருக்கும் ஆகச் சிறந்த அறநூலாக விளங்கும் சமத்துவ நூலா திருக்குறள் கரைகள் தாண்டி கண்டங்கள் கடந்து மனிதர்களின் இருள் சூழ்ந்த இடங்களில் ஒளி வீசி அறவழியை காட்டுகிறது. தமிழர்களின் பெருமையை பாரினில் உயர்த்தி பிடித்திருக்கும் திருக்குறள் வள்ளுவர் நம் தமிழ் அன்னைக்கு சுட்டியிருக்கும் மாட்சிக்குரிய மணிமகுடம். ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்ல ஒரு ஷோன்னு சொல்லலாம். நைஸ். என்ன காய்ஸ், ஷோ பார்த்தீங்களா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஷோ உண்மையாக பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப புதுசாகவும் இருந்துச்சு, ரொம்ப எக்ஸைட்டிங்காகவும் இருந்துச்சு. அந்த பார்த்தீங்க அப்படின்னா இப்படியே தமிழருடைய பெருமையும் அந்த பார்த்தீங்க அப்படின்னா திருவள்ளுவருடைய பெருமையும் தெரிஞ்சுக்கும் போது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. பரவாயில்ல, நம்மளுடைய நாட்டிலையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தமிழ்நாட்டிலையும் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கா, இப்படி ஒரு மனுஷன் இருந்திருக்காரான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்குமே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ வாங்க அப்படியே வெளில போகலாம். வெளில போயிட்டு அப்படியே போகிறத காட்டுறேன். அப்படியே வெளில போயிட்டு அப்படியே வீடியோ முடிச்சிக்கலாம். ஸோ வாங்க அப்படியே போவோம். என்ன காய்ஸ், வீடியோ பார்த்தீங்களா? ஸோ இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு இன்ஃபர்மேட்டிவான விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்கூல் படிக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா திருக்குறள் படிச்சிருப்போம், திருவள்ளுவர் பற்றி கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் பார்த்திங்க அப்படின்னா அது பெருசாக ஒரு இம்பாக்டாக நம்ம எடுத்துருக்க மாட்டோம்.
ஸோ இன்றைக்கி நம்ம இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து புது விஷயத்தை லேர்ன் பண்ண தான் சொல்லணும். வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து நம்ம பார்த்த விஷயமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது. ஸோ நான் பர்சனலி பார்த்தீங்க அப்படின்னா லேர்ன் பண்ண விஷயமாகவும் இருந்துச்சு. ஸோ வந்து அதே போல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அடுத்த இன்னொரு வீடியோ உங்களை பார்க்குறேன். ஸோ நீங்கள் இப்போ ஃபஸ்ட் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். ஸோ நீங்கள் இருக்கிற சேஃபாக இருங்க, நானும் சேஃபாக இருக்கேன். டாட்டா பாய்.